நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ டு இசட் சேனல். நம்ம சேனலில் தினமொரு திட்டம் பிளேலிஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் நமக்கு நாமே திட்டம். இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் இதற்கு முன்னாடி கிராம தன்னிறைவு திட்டம் அப்படின்ற பெயரில் இருந்துச்சு. அதற்கு அப்புறம் இப்போது நமக்கு நாமே திட்டம் அப்படின்ற பெயரில் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை முதலாக 1997-98ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலேயே அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அறிவித்தார். அப்புறம் பல்வேறு தடங்கல்கள் காரணமாக டிலே ஆகி இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் பார்த்திங்கன்னா, மக்களின் சுயசார்பு தன்மையை ஊக்குவித்து பலப்படுத்துதல், மக்களுக்கு தேவையான திட்டங்களை அவர்களது பங்களிப்புடன் செயல்படுத்தி பொது சொத்துக்களை உருவாக்குதல். ஸோ மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை மக்களோட பங்களிப்பின் மூலமாகவே ஏற்படுத்துவது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம். மேலும் இந்த திட்டம் வளர்ச்சி பணிகள் திட்டமிடுதல் தொடங்கி வள ஆதாரங்களை திரட்டுதல், பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் மேற்பார்வை செய்தல் அப்படின்ற எல்லா பார்ட்லேயுமே மக்களை ஈடுபடுத்தக்கூடியது. வளர்ச்சி திட்டங்கள் அனைத்திலையுமே மக்களை ஈடுபடுத்தி அதன் மூலமாக வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம். மாநில அளவில் 300 கோடி மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளின் மதிப்பீட்டில் குறைந்தபட்சம் 1/3 பங்கு பொதுமக்களின் பங்களிப்பு நிதியை பயன்படுத்துவது. 1/3 பங்கு பொதுமக்களும் 2 பங்கு அரசும் கொண்டு வரது தான் இந்த திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கமே. அதாவது தமிழக அரசு நமக்கு நாமே திட்டத்தில் பொதுமக்கள், சமூக நல அமைப்புகள், நிறுவனங்கள், குடியிருப்போர் நல சங்கங்கள் உள்ளிட்டோர் 1 பங்கு நிதி அளித்தால் அரசு அதில் கூடுதலாக 2 பங்கு நிதி அளித்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. மிக முக்கியமாக ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த திட்டம் மக்கள் பங்களிப்போடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவது. 2 பங்கு அரசு, 1 பங்கு மக்கள் ஷேர் போட்டு அதன் மூலமாக நலத்திட்டங்கள் கொண்டு வருவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.